ஹாய் ஹலோ வணக்கம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி எப்போ சினிமாவை பற்றி பேசுகிறாரோ அது கண்டிப்பாக ஒரு பேசும் பொருட்டாகும். அந்த மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி 1982 வந்த காந்தின்ற ஒரு படத்துல தான் உலகம் முழுக்க காந்தி வெளியே வந்திருக்காரு, வெளியே தெரியப்படுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்கிறதும் சரிதானே. ஏன்னா ஒரு பயோபிக் வரப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரவங்களும் அதை பற்றி பேசுவாங்க. அதை ஏன் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? முதல்ல சாட்டை நேயர்களுக்கு, சாட்டை திரை நேயர்களுக்கு வணக்கம். ஏன்னா அது வேற இது வேற இல்லையா? ஓகே, முதல்ல என்னன்னா நம்ம வந்து கேள்வி பதிலாக இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக போகலாம்னு நினைக்கிறேன். காந்தி அவர்கள் குறித்த மோடி அவர்களுடைய பார்வை, காந்தி வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று மோடி பேசினாருன்னு அவர்கள் தரப்பினர் நியாயப்படுத்துறாங்க. சரி, அவருடைய கருத்து நியாயம்னு எடுத்துக்கிட்டா கூட இவர் வந்து 1982 ரிச்சர்ட் அட்டன்பரோ அவர் எடுத்த படத்தின் மூலமாக தான் உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்காரு. ஈவன் அது வேற ரொம்ப வருஷமா அவர் கஷ்டப்பட்டு அவர் எடுத்த படம். ஆமா, கரெக்ட். அவர் அது மூலமா தான் உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க பெருசா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, உலகம் முழுக்க தெரியாது, சுட்ட கோட்சேவுக்காவது அவர் காந்தி தான் தெரியுமா இல்ல தெரியாமலே சுட்டுட்டாரா? இப்போ காந்தி குறித்த படங்கள்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர படம்? எனக்கு கண்டிப்பா நம்ம உலக நாயகன் அவரே எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்ச ஹேராம் தான் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஏன்னா பல டேரக்டர்ஸ்க்கு ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரி அந்த ஒரு மூவி இருக்கு. கண்டிப்பா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லுவேன், ஹேராம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு காந்தியை பத்தி படம்னா ஹேராம் தான் சொல்லுவாங்க. படம் வந்து ஹேராம் சொல்ல சாக்கியத் ராமன் சொல்லுங்க, ஏன்னா அது அவருடைய கேரக்டர் பேர் அந்த படத்துல. எல்லாரும் கண்காணாது போங்க, எல்லாரும் எங்கட போ சொல்றேன், சின்னாவோட பாகிஸ்தானுக்கு போங்க. என்னன்னா ஹேராம் படத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு மனசுல நிற்கக்கூடிய விஷயம், காட்சி, அந்த படத்துல சொல்லப்பட்ட விடயங்கள் ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு உண்மையா சொல்லணும்னா அந்த அளவுக்கு எனக்கு புரியல. என்னுடைய சின்ன வயதில் நானும் அந்த படம் பார்க்கும்போது மல்டி லாங்குவேஜ், அந்த படத்தில் 2-3 லாங்குவேஜ் பேசுவாங்க. அது கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். ஆனதுக்கு பிறகு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ என்னென்னா அந்த படம் ஒரு முக்கியமான வரலாற்றை சொல்லுது. என்னன்னா 45 2ஆம் உலகப்போர் முடியுது. உலகப்போர் முடிந்ததற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா ஒத்துக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்துக்களுக்கு ஒரு நாடு, இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிவினைக்கான பேச்சு பேசப்படுது. இல்ல அப்பயே இந்துக்குன்னு நாடுன்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க வராங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒரே நாடாக இருக்குது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே சேர்ந்து ஒரே நாடாக பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்குது. இப்போ தனி நாடு அதாவது சுதந்திர நாடு கொடுக்கப்படுது. அப்படிங்கிறப்போ சுதந்திரத்துல எங்களுக்கு தனி நாடு வேணும்னு ஜின்னா கேட்குறாரு. ஓகேங்களா? இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வருது. இந்த இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரே வங்காளம் இருக்கு இல்லையா? வங்காளத்துல வந்து கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் இப்போ இந்தியாவோட இருக்கு. கிழக்கு வங்காளம் வங்காள தேசமாக ஒரு தனி நாடாக இருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 14 கோடி மக்கள்ல பெரும்பான்மையான யாருன்னா இஸ்லாமியர்கள். இப்போ இந்த வங்காள பகுதிகளுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு மத கலவரம். 2 பேருமே வங்காளிகள். ஆனால் நடந்தது என்னன்னா மதம் சார்ந்த அடிப்படைவாத ஒரு ஒரு கலவரம் அது நடக்குது. அதுல நவகாளி கலவரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமானது. காந்தி வந்து அந்த கலவரத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஒரு பாத யாத்திரைலாம் போனாரு. அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டதனுடைய பாதிப்புகளை தான் அந்த படத்தினுடைய முதல் காட்சிகளை காமிப்பாங்க. கல்கத்தா கலவரமா காமிப்பாங்க. அதுலதான் காந்தி அந்த கமலஹாசனுடைய மனைவி வந்து கொல்லப்படுற மாதிரி அந்த படத்துல முதல் காட்சி. இவர் போய் என்ன பண்ணுவார்னா இஸ்லாமியர்களை சுட்டுக் கொள்வார். இவர் ஹிந்து, இவருடைய மனைவியை கொண்டு பண்ணிக்கணும். ஆக்சுவலா கமலஹாசன் வந்து அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது ஒரு மேஜர் ரீசனே அந்த படத்துல பார்த்தா அவங்க மனைவி கொண்டுட்டாங்க. அதுதான் ஒரு ரீசனா சொல்ல முடியும். ஆமா, சரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் வந்து பாதிக்கப்படுற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு முன்பு இந்த படம் வந்து 2000ஆம் ஆண்டு. இதற்கு முன்பு இந்திய வரலாற்றில் இந்திய பிரிவினை குறித்து படங்கள் வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கு. 25 படங்கள் வந்திருக்கு. எதுவுமே இந்த மாதிரி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் தூபம் போட்டு வளர்க்குற மாதிரி நடக்கல, வரல. ஏன்னா 1946 அந்த கலவரம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கல்கத்தாவே சுடுகாடானது. அவ்வளவு நடைபெணம், அதாவது உயிரோடு இருந்தவர்கள் கூட நடைபெணமாக சுற்றி கொண்டிருந்தார்கள் என்ற அளவுக்கு எஸ் ரமேஷன் வந்து தன்னுடைய அந்த மறைக்கப்பட்ட இந்தியா புத்தகத்தில் எழுதுறாரு. அவ்வளவு கொடூரமான நாட்கள். அதை வந்து திருப்பியும் ஞாபகப்படுத்துறது யாருன்னா RSS. ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. அங்க நடந்தது. ஆனா இந்து பெண்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. எல்லா தரப்புலையும் இந்த பிரச்சனை நடந்துச்சு. இல்ல இது நம்ம படத்துக்காக பேசிட்டு இருக்கிறோம், அரசியல்வாதியா போறோமே, படத்துல வருமா கனெக்ஷன்? இல்ல, என்னன்னா சமூகத்தை பிரதிபலிப்பது தானே திரைப்படம். அந்த விதத்துல இவர் தன்னுடைய சமூகத்தை பிரதிபலிப்பதற்கான ஒரு திரைப்படமாகத்தான் ஹேராம் வந்து கொண்டாடப்படுது. அதுல வந்து இந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய ஒற்றுமையை அந்த படத்துல அவர் பேசினார். ஓகே, இதுல என்னன்னா ஹேராமும் ஒரு பக்கம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம். ஹேராம் வந்து இன்னைக்கும் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான், அதை விட்டுருவோமே. அதையும் தாண்டி வந்து அவர் இப்போ ஒரு படம் கிடைச்சா விசுருவம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அதுவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம் தான். அமெரிக்காவை நியாயப்படுத்துவார். அமெரிக்கா ரொம்ப நல்ல நாடுன்றாரு.
அதாவது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லாம் படையெடுத்து குண்டு போட்டு அழிச்சதுன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க. பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்குலாம் அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களை வந்து இழிவுபடுத்தினா அமெரிக்கா புனிதப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படங்களின் மூலமாக பேசப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்புங்கிறது இங்கே ரொம்ப அதிகம். ஆமாம். அதை தாண்டி காந்தியினுடைய திரைப்படம் ஈவன் அதனால தான் இந்த கேரளா ஸ்டோரி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு பல பேர் சொன்னாலும் எப்படியா ரைட்ஸ் வாங்கி அனுப்பிட்டாங்க. ஆனால் அது வேணாமா? இல்லை, கேரளா ஸ்டோரி வந்து ஒரு படமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு படமா? தேவையா அதெல்லாம்? அந்த அளவுக்கு ஒரு மோசம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தி காட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஓப்பனிக்கே ஃபுல்லாக அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வரவே கூடாது, பல போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஆளுங்க தான் தி கேரளா ஸ்டோரி வந்து இது ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு மூவி, இது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியா முழுசு இருக்கிற எல்லாருக்குமே தேவை, இந்த படம் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை தான், அது பாலாஜிக்கு முன்னாடி டேனியல்னு ஒரு பேர் இருந்துச்சு, அதான் அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடுச்சு. டேனியல் கேரக்டர் பேர் அவர் கிறிஸ்டின் கிடையாதுன்னு தெரியும். இவங்க சும்மாவே திருமுருகன் காந்தி டேனியல் காந்தின்னு சொல்றவங்க. அதனால அந்த மாதிரியான மனநோய் உள்ளவர்களுக்கு அப்படித்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹேராம் படம் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, அது காந்தியை பற்றின படம் கிடையாது. அது வந்து காந்தியுடைய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஏரியா, அதாவது காந்தியுடைய கொலை பற்றிய படம், முழுக்க அது காந்தியை பற்றிய படம் கிடையாது. இப்போ என்னன்னா, ஹேராம் படத்துல வந்து கமலஹாசன் அவரை கொல்வதற்காக ஒரு முயற்சி எடுப்பாரு, கோட்சே கொல்லுவாரு. இந்த மாதிரி வந்து அந்த காந்தியினுடைய கொலை இருக்கு இல்லையா, அதை சுற்றி நிறைய சதிப்பின்னர்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் பண்ணவர் யாருன்னா வீர சாவர்கர், வீர விநாயகர் தாமோதர் சாவர்கர். இப்போ கூட பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் வெளியே கொடணும், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் பாட புத்தகம்லாம் போட்டுனாங்க. அவரா? ஆமா, தமிழக ஆளுநர். எனக்கு புரியல, இது ஒண்ணா அப்படின்ற மாதிரி எனக்கு. தமிழக ஆளுநர் RN ரவி வந்து பேசினார் இல்லையா, இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் தெரியறது இல்லைன்னு சொல்லிட்டு ஊட்டியில வந்து அந்த பூ போட்டு ஒரு தலைவருக்கு வந்து மரியாதை செலுத்தினார், சாவர்கர் அவர்களுக்கு. பொதிகையில கூட ஒரு நிகழ்ச்சியா வந்துச்சு. இப்படிப்பட்ட சாவர்கர் காந்தியினுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர். அது எப்படி புரியல. இவங்களே தான் கொலை பண்ணாங்க, கைட் பண்ணான்னு சொல்றாங்க. இப்ப பிரதமர் மோடியும் இப்ப காந்தியோட வரலாறை பத்தி தான் பேசுறாங்க, நினைவுபடுத்தி தான் பேசுறாங்க. எதை பேஸ் பண்றாங்க, இல்ல என்னதான் சொல்ல வராங்க? இல்லதான், குஜராத்ல வந்துட்டு ஒரு பாட புத்தகத்துல தானே வந்துச்சு, காந்தி வந்து வயிற்று வலியால் சொல்லுவாங்க. வயிற்று வலி எப்படி வந்துச்சு, சுட்டதுனால வயிற்று வலி வந்துச்சு, வயிற்று சுட்டா வயிற்று வலி வராதா அப்படின்னு கூட கேட்டாலும் கேட்பாங்க. என்ன ஒன்றுனா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஏஜி நுரானி அவர் வந்து த காந்தி அண்ட் சவர்கர்னு சொல்லிட்டு ஒரு சவர்கர் அண்ட் இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினாரு. அது என்னன்னா, சாவர்கருக்கு காந்தி கொலையில் உள்ள தொடர்பு. அதை பத்தி இவர் நேரடியாக இவர் கொல்ல போல, இவருக்கு தொடர்பு இருக்கு அந்த கொலையிலன்னு சொல்லி திட்டம் போட்டு கொடுத்தது எல்லாம் இவர் தான். ஏன்னா 1909 வெள்ளைக்காரங்க கிட்ட வந்து வெள்ளைக்காரன் ஒருத்தனை சுட்டு கொள்ளணும், அதுக்கு இவர் டைரக்டா போக மாட்டார். ஒருத்தனை வந்து பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்ககிட்ட துப்பாக்கியை கொடுத்து அனுப்புவார். 2-3 வெள்ளைக்காரங்களை கொள்றதுக்கு இவரே துப்பாக்கியை கொடுத்து அனுப்பாரு, இவர் டைரக்டா போக மாட்டார். சாவர்கர் எப்பவுமே டைரக்டா களத்துல இறங்க மாட்டார். எப்படி வந்து இந்த சாணக்கியன் ஒருத்தர் வந்து மன்னர்களை வச்சு மன்னர்களை அழிக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் சாவர்கர், சாணக்கிய சாவர்கர் பண்ணுவாரு. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 பேரை வச்சு காந்தியை கொலை செய்ய திட்டமிட்டார். அதுல ஜனவரி 30 காந்தி கொல்லப்படுறாரு. அதற்கு முன்பு பலமுறை இந்த முயற்சிகள் நடந்துருச்சு. அதுல மதன்லால்னு ஒருத்தர் கூட மாட்டினாரு. அவர் தான் நீங்க அந்த படத்துல காமிக்கிற மாதிரியான சாகேத் ராம், கோட்சே இந்த மாதிரியான நபர்கள். எத்தனை பேருன்னு தெரியல. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த நேரத்தில் பம்பாய் மாகாணத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், அதற்கு பின்பு இந்தியாவுடைய பிரதமரான மொராஜி தேசாய், அவர் தான் சொல்றாரு, காந்தியினுடைய கொலை காரணமான விஷயங்கள் எங்களுக்கு முன்னாடி காந்தியை கொல்ல போறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு முன்பே தெரியுங்கிறாரு. ஜனவரி 30 கொள்றாங்க, ஜனவரி 7 அவங்களுக்கு இந்த மாதிரி சதி நடக்குதுன்னு தெரியுங்கிறாங்க. 1968 கபூர் கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. அந்த கபூர் கமிஷன்ல பட்டேல் அவர்கள், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரும் துணை பிரதமருமாக இருந்த பட்டேல், வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா, இந்து மகாசபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் காந்தி கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள். அது சாவர்கரின் இன்ஃபர்மேஷன் மாதிரி முன்னாடி கொடுக்குறாரு. ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. 50 அவர் இறந்துட்டாரு, 68 தான் கபூர் கமிஷன் அமைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ பட்டேலுடைய கடிதங்களை பாக்குறாங்க. பட்டேல் வந்து நேருவுக்கு எழுதின கடிதம், என்ன கடிதங்களை எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சாவர்கரின் தலைமையிலான இந்து மகாசபையில் இருக்கக்கூடிய ஒரு அணி காந்தியை கொலை செய்ய திட்டமிடுகிறது அப்படின்னு எழுதுறாரு. அது போக இன்னும் நிறைய சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கபூர் கமிஷன் அடிப்படையில் சாவர்கர் தான் அந்த காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டவர் தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன ஒண்ணுன்னா, 1968 சாவர்கர் இறந்துட்டார். ஸோ அது இல்ல, அவர் தப்பிச்சிட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. 68 அந்த கபூர் கமிஷனுடைய முடிவுகள்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து தப்பிச்சிட்டாரு.
மற்றபடி வந்து சாவர்கர் இங்கே புனிதர் கிடையாது. அதனால இந்த சாவர்கரை பற்றி பேசுபவர்கள் காந்தியை வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க சாவர்கரை பற்றி கொஞ்சம் பேசுங்க. சரி, ஓகே. நம்ம நீ சொன்னீங்க ஹேராம்க்கு முன்னாடி பல படம் வந்திருக்குன்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை நீங்க சொல்றீங்களா? இல்லை, இப்போ நான் வந்து காந்தியை பற்றி நம்ம பேசுவோமே, காந்தி குறித்த இந்தியாவினுடைய முதல் படம் எப்போ வந்ததுன்னு கேட்டால் அது வந்து ஹிந்தியில் வரல, ஆங்கிலத்தில் வரல, தமிழில் வந்துச்சு. 1937 26 வயதே ஆன ஒரு இளைஞர், அவர் பேர் வந்து ஆக்க செட்டியார், கருப்பன் செட்டியார் அப்படிங்கிற ஒருவர். அவர் வந்து தென்னாப்பிரிக்காவிற்கு, அதற்கு பிறகு ஐரோப்பாவிற்கு, அதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய காந்தி குறித்த பல காணொளி ஆவணங்களை திரட்டி ஒரு ஆவணப்படத்தை உருவாக்குறார். தமிழில் உருவாக்கப்பட்ட ஆவணப்படம், இந்தியாவின் முதல் ஆவணப்படம், தமிழின் முதல் ஆவணப்படம், காந்தி குறித்த ஆவணப்படம். இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவுலையும் முதலா காந்தியை பத்தி ஒரு படம் அவர் வாழும்போதே வந்த படம்னா அது. ஆமா, சமகாலத்தில் காந்தியின் சமகாலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம், ஒரு தமிழரால தமிழ் மொழியில் எடுக்கப்பட்டது. 37 அவர் அதை தொடங்குறாரு. அதுக்கு பின்பு அதை உருவாக்கணுன்றதுக்காகவே டாக்குமெண்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்குறாரு 37. இந்த கருப்பன் செட்டியார் அவர்கள் டோக்கியோவில், ஜப்பான்லையும் அதற்கு பின்பு அமெரிக்காவிலையும் போய் ஃபோட்டோகிராஃபி படித்தவர். உண்மையாக சொல்லுங்கள், இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் போய் இப்படி ஃபோட்டோகிராஃபி படிச்சுருந்தா நீங்கள் இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பெரிய சினிமா படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கருப்பன் செட்டியார் அவர்கள் ஒரு சினிமா படம் கூட எடுக்கல, காந்தியை பற்றி படம் எடுத்தார். அதுக்கு எழுதியிருக்கிறாரு. ஆமாம், அதற்கு பிறகு வந்து அண்ணல் அடிச்சுவட்டில்னு காந்தியினுடைய அந்த ஆவணப்படம் குறித்த அந்த எடுக்கக்கூடிய நினைவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து குமரி மலர்னு ஒரு இதழில் வந்து கட்டுரைகளாக எழுதுறாரு. ஆனால் ஓகே, டிஸ்டர்ப் பண்ணது மன்னிக்கணும். என்னன்னா நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருக்கிற படம் மாதிரி இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா டேரெக்டாக நம்மளுக்கு இங்கிலீஷில் தான் காட்டுது. இல்லை, முதல்ல வந்து தமிழ்லையுமே இருக்குது. ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 1940 அந்த படம் தமிழில் தான் வெளியாகுது. 40 வெளியானதற்கு பிறகு அந்த படத்தை வந்து தெலுங்கில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா சென்னை மாகாணத்தில் அன்றைக்கு தமிழுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசப்படக்கூடிய மொழியாக இருந்தது தெலுங்கில் மொழிபெயர்த்துட்டாங்க. அதற்கு பிறகு ஹிந்தியில் மொழிபெயர்த்து 1947 ஆகஸ்ட் 14, சுதந்திரத்திற்கு முந்தைய நாள், சுதந்திரம் கிடைப்பதற்கு முந்தைய நாள், அதை வந்து ஜனாகத் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ரீகல் தியேட்டரில் வந்து அவங்க வந்து ஒளிபரப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்பு அதை ஆங்கிலத்தையும் தயாரித்தாங்க. அதை ஆங்கிலத்தில் தயாரித்து அது வந்து எங்கே போகுதுன்னா, கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐசன்ஹோவர், அன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்த ஐசன்ஹோவர் முன்னிலையில் திரையிடப்படுது. அந்த ஆவணப்படத்தினுடைய ரீல்கள் எதுவுமே பாதுகாத்து வைக்கப்படலை. இங்க தமிழ்நாட்டில் அந்த ரீல்கள் இந்தியாவிலே பாதுகாத்து வைக்கப்படல. தமிழ்ல எடுத்த படமும் இதுல அதை ரீமேக் பண்ணி தெலுங்குலயும் கிடைக்கலங்கிறாங்க. அது கிடைக்கலங்கிறாங்க. அதற்கு பிறகு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அதனுடைய பேராசிரியர் ஆரா வெங்கடாசலபதி என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ மாநில பல்கலைக்கழகத்தில் இதனுடைய ஒரு ரீல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து 2006 ஜனவரி 19 இங்கே சென்னையில் திரையிட்டு காட்டுறாரு. ஐயா ஆரா வெங்கடாசலபதி வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பங்களிப்பாளர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணல் அடிசுவட்டில்ங்கிற அந்த ஆக்க செட்டியாரனுடைய கட்டுரைகளை நூலாக தொகுக்கிறாரு. அதற்கு பின்பு அது வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டு த ட்ராக்ஸ் ஆஃப் த மகாத்மா காந்தின்னு ஒரு புத்தகமாகவும் வெளியே வருது. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, ஐயா ஆரா வெங்கடாசலபதி வந்து இந்த ஆஷ் கொலைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வரலாற்றில் பிரபலமான கொலை இருக்குது. வாஞ்சிநாதன் வந்து ஒருத்தரை சுட்டு கொண்டாரு. அவருடைய சொந்தக்காரங்களெல்லாம் தேடி பிடிச்சி, அவருடைய குடும்பத்தை தேடி பிடிச்சி அவங்கள குறித்து ஆஷ் அடிச்சுவட்டில்னு ஒரு புத்தகம் எழுதினார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஆரா வெங்கடாசலபதி அவர்கள். அப்போ இந்த மாதிரி வரலாற்றான ஒரு திரைப்படம் இது எல்லாத்துக்குமே ஏகே செட்டியாரோட படைப்பு மிக பெருசு அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், இந்த தமிழரை பற்றி இவங்க பேச மாட்டாங்க. இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், ஆக்க செட்டியார் அவர்கள் அண்ணல் அடிச்சுவட்டில் எழுதுறாரா, அதே மாதிரி காந்தி குறித்து ஒரு நூலையும் எழுதியிருந்தார். புண்ணியவான் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2 நூல்கள் வந்து காந்தி குறித்து அந்த டைம்ல சமகாலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ராமசாமியோடையது. அதற்கு பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்த தீசு ராஜன் அப்படிங்கிற ஒருத்தர், TSS ராஜன், அந்த நேரத்தில் தமிழ்நாடுடைய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், அவர் எழுதியிருந்தார். என்னன்னா, தமிழ்நாட்டில் காந்தி எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தார், இதை பற்றியெல்லாம் இருக்கக்கூடிய நூல்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இதே ஆளுநர் அவர்கள் வீர சாவர்கரை போற்றி புகழக்கூடிய ஆளுநர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் தெரியறதே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது ஒரு பெரிய போய். ஏன்னா ஒரு பேனல் டிஸ்கஷன் நடக்குது, ஒரு நியூஸ் சேனலில் பேனல் டிஸ்கஷன். அதில் விடுதலை வேள்வியில் தமிழகம்ன்ற புத்தகத்தை எழுதின ஐயா ஸ்டாலின் குணசேகரன் பங்கேற்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எழுதின விடுதலை வேள்வியில் தமிழகம்ன்ற அந்த நூலில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது இன்னும் 6 மாதத்துக்கு கடந்த வருடம்
என்கிட்ட வந்துட்டு ஆளுநர் அவர்கள் கேட்டு வாங்கிக்கிட்டாரு. வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமும் அதை வந்து அவர் பேசலை அப்படின்னா அவருக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? மறந்து கூட வந்திருக்கலாம் இல்லையா? மறக்கிறதுக்கு அந்த புத்தகத்தை வாங்க, மறக்காம மேடையில் மட்டும் பேசுறதுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு அவர், எவ்வளவு பார்க்கணும், மறந்துருப்பாரு. அவ்வளவு பெரிய பதவியில் இருக்க நீங்க மதிப்பு மிகுந்த வார்த்தைகளை தானே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஆக செட்டியார் அவருடைய திரைப்படம் குறித்து பேசுவதற்கு இங்கே ஆள் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், லூயி ஃபிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், அவர் என்ன பண்ணுறாருன்னா 1942 இந்தியாவுக்கு வர்றார். வந்து காந்தி அவர்களோட இருந்து 7 நாள் அவரோட இருக்காரு. காந்தி தினமும் 1 மணி நேரம் அவரோட செலவு செய்கிறார். த 7 Days with காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதற்கு பிறகு 1947 காந்தி அண்ட் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. புரியுதுங்களா? அதற்கும் பிறகு 1950 த லைஃப் ஆஃப் காந்தின்னு இன்னொரு புத்தகம் எழுதுறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, த காந்தி ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு பிறகு தான் அவர் தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்கிறாருன்னு. அந்த படத்தில் நடித்த பென் கிங்ஸ்லே அவர் அந்த படத்துக்காக நடிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வராருல்ல, வரும்போது ஒரு காந்தி குறித்து ஒரு வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு வர்றாரு. யாருடைய வாழ்க்கை, யார் எழுதின வாழ்க்கை வரலாறு தெரியுமா? நான் இப்போ சொன்னேன், லூயி ஃபிஷர் அவர் எழுதின வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு வர்றாரு. ஓகே, இப்போ 1982 அதுக்கு முன்னாடி, இந்த படம் வரத்துக்கு முன்னாடி உலகம் முழுசா காந்தியை தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? ஓகே, இல்லை என்னன்னா காந்தி அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கவே இல்லை. அதற்கு ஆமா, அது ஒரு 4 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால அவர் உலகம் முழுக்க பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டா வச்சு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்காததற்கு காரணம் அவர் உலகம் முழுக்க தெரியாததான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்னன்னா நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடிய அந்த கமிட்டி வந்து அதனுடைய இணையதளத்துல ஒரு கட்டுரை வெளியிடுறாங்க. என்ன கட்டுரை வெளியிட்டிருக்காங்கன்னா, ஏன் காந்திக்கு வந்து நாங்கள் நோபல் பரிசு கொடுக்கல அப்படின்னு. அதாவது நார்வேல இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் தான், நார்வேஜியன் நோபல் பிரைஸ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் தான் வந்துட்டு இதற்கான அந்த நோபல் பரிசாளர்களை தேர்ந்தெடுக்குது. அதில் மிக தெளிவாக குறிப்பிடுறாங்க 1937, 38, 39 இந்த 3 ஆண்டுகள்லையுமே அமைதிக்கான நோபல் பரிசுக்காக காந்தி அவர்கள் வந்து பரிந்துரை செய்யப்பட்டார். எத்தனை பேரில்? 13 நபர்கள் ஒருவராக. அதாவது ரொம்ப குறுகிய ஒரு 13 நபர்கள் கொண்ட லிஸ்ட்லையுமே அவர் வந்து இடம்பெறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 48 கூட அவர் இடம்பெறார். அது இறந்த நேரத்தை 47, 48 இந்த 2 ஆண்டுகளையும் கூட இடம்பெறார். அவருக்கு கொடுக்காம விடப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினாரு. 2வது அன்றைக்கு இந்தியாவுடைய விடுதலை வந்து நார்வே கவுன்சில் உள்ளவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா தெரியல. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது. அனதர் ஒன், பெரிய விஷயமா தெரியப்படலைன்னா அமைதியான வழியில போனதால அது பெரிய விஷயமா தெரியப்படலையா? எப்படி? இல்லை, அப்படியும் கூட இருக்கலாம். இப்போ அனதர் ஒன், இப்போ அன்னை தெரசா அவர்களுக்கு வந்து அவங்க நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அன்னை தெரசா அவர்கள் வந்து விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க வந்து மற்ற சேவைகளுக்காக கொடுக்கப்பட்டாங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா, இந்த நோபல் பிரைஸ் கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரையிலேயே மிக தெளிவாக இருக்குது. 5 நபர்கள் கொண்ட அந்த பட்டியலையும் காந்தி அவருடைய பேர் இருந்தது. பலமுறை காந்தி அவருடைய பேர் இருந்தது. 48 கூட அந்த பேர் இருந்திருக்கு. என்ன ஒன்றுனா 48 அவர் கொல்லப்படுறாரு, ஜனவரி 30 கொல்லப்படுறாரு. இறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நோபல் பரிசு கொடுப்பது என்பது அதனுடைய வழக்கத்தில். என்னோட பர்சனலாக இந்த கேள்வி இருக்கு, அந்த டைம்ல மேபி உயிரோட இருந்தா இத்தனை ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு அது கொடுக்க சான்ஸ் இருந்திருக்கும்ல? இல்லை, அது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய போராட்டத்தால தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்ததுங்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சும் இருக்கு, ஓகே இப்போ கண்டிப்பா போராடி இருக்காரு, இவரால தான் கிடைச்சிருக்கும். அப்போ உயிரோட இருந்தா கண்டிப்பா அந்த டைம் நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். அனதர் திங்க், அவர் வந்து உலகம் முழுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் 1930களில், அதாவது 1930ங்கிறப்போ கிட்டத்தட்ட 20 ஒத்துழையாமை இயக்கம் அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நடந்து முடிஞ்சு 30களில் ஒரு காங்கிரஸுடைய பெரும் தலைவர், ஒப்பற்ற தலைவராக மாறிட்டார். அந்த டைமில் ஒரு உலகம் முழுக்க தெரியும். அனதர் திங், 1910களிலையுமே அவர் வந்து, அதாவது அவர் தென்னாப்பிரிக்காவில் நேட்டால் காங்கிரஸ்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பை நிறுவி தென்னாப்பிரிக்க மக்களுக்காக போராடும் போது அவர் எல்லாருக்கும் தெரியும். அனதர் திங், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1939 ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு, த மகாத்மா காந்தின்னு. அந்த நூலில் நிறைய வெளிநாட்டவர்கள் உட்பட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அதாவது அறிவியலில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அனதர் திங் அவர் நோபல் பிரைஸ் வின்னரும் கூட, அப்படிப்பட்ட ஒருவர் ஐன்ஸ்டீனும் கூட காந்தியை குறித்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த நூலில் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் தொகுத்த நூலில் இது எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி 1931 டைம்ஸ் மேகசின்ல த மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியுடைய படம் தான் போடப்படுது. அந்த அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்ல த டைம்ஸ் அப்படிங்கிற அந்த டைம் இதழில் வந்து போடப்படுது. ஸோ எல்லா விதங்கள்லையுமே வந்து காந்தி கொண்டாடப்பட்டிருக்காரு. எந்த இடங்களையுமே அவர் புறக்கணிக்கப்பட்டது கிடையாது. காந்தியினுடைய இறப்பின் போது ஐநா சபையினுடைய அந்த கொடிங்கிறது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. இது ஏகே செட்டியாருடைய அந்த டாக்குமெண்ட்ரியில கூட
அவர் வந்து அப்டேட் பண்றாரு. 40ல தயாரிக்கிறாங்க, திரும்ப 50ல அப்டேட் பண்ணி 53ல தான் அவங்க அதை ஹாலிவுட்டுக்கு கொண்டு போறாங்க. சரி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அப்ப இப்ப மோடி சொல்றாருன்னா என்ன என்ன கருத்துல சொல்ல வராரு? இதுக்கப்புறமாவது நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்றமா, இல்ல இந்த மாதிரி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வராரு? இப்போ காந்தி அவர்களை கொண்டாடுறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. காந்தி அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் இல்லையா, சாவர்கர் தானே. சாவர்கர் என்ன பண்ண போறோம், கபூர் கமிஷன் சொன்னதை என்ன பண்ண போறோம். நான் இன்னொன்னு சேர்த்து சொல்றேனே, 1950ல பட்டேல் அவர்கள் நேருக்கு எழுதின கடிதம் நான் சொன்னேன் இல்லையா, பட்டேல் அவர்கள் இத்தனைக்கு ஒரு இந்து மகாசபை உறுப்பினர். காந்தியே சொல்லுவார், நீ வந்து ஒரு இந்து மகாசபை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி காந்தியே சொல்லுவாருன்னு ஆர் முத்துக்குமார் அவருடைய புத்தகத்திலையும் எழுதுறாரு. இந்து மகாசபை உறுப்பினரான பட்டேல் தான் சொல்றாரு, இந்து மகாசபைக்குள்ளேயே அந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாவர்கரை பலமுறை கைது செய்ய உத்தரவிட்டதும் இதே பட்டேல் அவர்கள் தான். ஸோ நாங்கள் காந்தியை கொண்டாடுவதில் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. காந்தியை கொண்டாடுவதற்கு தடையாக இருப்பது சாவர்கரும் பிரக்யா சிங் தாக்கூரும் தான். ஏன்னா அவங்க தான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, கோட்ஸே ரொம்ப பெரிய தேசபக்தர், அவரெல்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறது. அடுத்த நாள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, என்னுடைய பேச்சு தவறாக சொல்கிறாங்க. ஆமாம், அதான் கோட்ஸே வந்து நல்லவர், அப்போ காந்தி யாரு? என்ன ஒரு விஷயம்னா, இப்ப ஏகே செட்டியார் அவரு அப்பயே படம் எடுத்துட்டு வந்துட்டாரு சொல்றீங்க. 1982 வந்து காந்தி படத்துல இருக்கிறத விட என்னென்ன இம்பார்ட்டன்ட் இல்ல என்னென்ன ஸ்பெஷல் அதுல இருக்குன்னு நீங்க பாத்திருக்கீங்க? ஓகே, முதல்ல வந்து வட்டமேசை மாநாடு 1930 நடக்கும்போது காந்தி அவர்கள் இங்கிலாந்துக்கு போகும்போது பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. எங்கேயுமே காந்தி அவர்களுக்கு அந்த என்ன சொல்றது, உலக அளவில் வந்து அவருடைய செல்வாக்குங்கிறது குறைஞ்சதே கிடையாது. இவருக்கு தெரில, மோடி அவர்களுக்கு வரலாறு தெரியாது, அவர் அப்படி தான் பேசுவார். இஸ்லாமியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதுங்கிறது தெரியாத ஒரு பிரதமராக இருக்கிறார். உங்களுக்கு அரசியல் வேண்டாம். இந்த ஆவணப்படத்தில் வந்து காந்தி அவர்கள் வந்து ராட்டையில நூல் நூற்பது உட்பட பல முக்கியமான செய்திகள் இருக்கு. எல்லா இடத்துலையுமே அவர் பேசுறது செய்திகள்னா உண்ணாவிரதம் இருக்கிறது உட்பட காந்தி குறித்த பல விவரணங்கள் வந்து அந்த படத்துல இருக்கு. ரெண்டாவது, காந்தியின் சமகாலத்தில் உருவான ஆவணப்படம், அதுவும் தமிழில் உருவான முதல் ஆவணப்படம். இதை இந்தியா அன்னைக்கு பாதுகாக்காம இருக்கு. இது குறித்து அவர் கேள்வி எழுப்புவாரா? அதை வச்சு அவர் காங்கிரஸ் போய் கடிப்பார். வேற என்ன பண்ண போறாரு? ஏன்னா அவங்களுக்கு அதுதானே வேணும், அதுதாண்டி அவர் வேற என்ன பண்ண போறாரு? இல்ல, இப்ப நீங்க சொன்ன செய்தியில வந்து 1982 வந்த அந்த படத்துலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இப்ப என்னன்னா, ரிச்சர்ட் அட்டன்பெரோவ் வந்து இன்ஸ்பயர் ஆனது காரணம் இந்த மாதிரியான ஆவணப்படங்களும் இந்த மாதிரியான பதிவுகளும் தான். உலக அளவுல அவருக்கு இருந்த செல்வாக்கு தான் ஒரு யூகேல இருக்கக்கூடிய ரிச்சர்ட் அட்டன்பெரோவை அந்த படத்தை எடுக்க தூண்டி இருக்கு. இன்னொருத்தர் அந்த படத்துல நடிச்ச பென் கிங்ஸ்லி, அவருடைய பேர் வந்து கிருஷ்ணானா, அவர் ஒரு குஜராத்தி, அவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு யூகேல இருக்கக்கூடிய நபர். அவர் தான் அந்த படத்தில் நடித்தார். அனதர் ஒன், அவர் அந்த படத்தில் நடிக்கும்போது பெரிய அளவில் 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக இருந்ததெல்லாம் சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பயராக இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு கேரக்டரை, ஒரு வேர்ல்டு லீடர் கேரக்டரை ரொம்ப ஒரு அப்படியே டக்குன்னு வந்து மலினமாக தெரிப்பது ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த படம் வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் பயோபிக்கோட நிறுத்திக்கிங்க, நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சொல்லாதீங்க. இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அரசியலுக்காக இதுவும் பேசப்படுது. கடைசியாக கேட்கறது ஒன்றே ஒன்று தான், சுட்ட கோட்சேவுக்கு அவர் காந்தி தான் தெரியுமா? இது மட்டும்தான். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.